ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும். இப்போ வந்து மக்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு பிரச்சனைகள், சண்டை அடிதடி, பணம் பிரச்சனை, கஷ்டம், எங்கே பாரு வீட்டில் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. இதுக்கெல்லாம் காரணம் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு குறை இருந்தால் கூட இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு நல்லா என்ன பண்ணுவாங்க, நல்லா கோடிக்கணக்கு செலவு பண்ணுவாங்க, 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் கட்டுவாங்க. பட் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த வீட்டில் ஏதாவது செடி பிரச்சனைகள் இல்லை ஏதாவது வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தோன்னா அப்போது அந்த வீட்டில் என்ன ஆகுன்னா அந்த வீட்டில் பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அந்த செடி கூட இருக்கலாம். அப்போது வீட்டில் என்ன செடி வளர்த்தனா நல்லது நடக்கும். இல்லை வீட்டில் தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சில செடிகளை வந்து நம்ம பழம் வேணும் இல்லை வீட்டில் சமைக்கிறதுக்கு வேணும்னு என்ன பண்ணுறாங்க தெரியாமல் வீட்டிலே வச்சு வளர்த்திடுறாங்க. அப்போ வீட்டில் வச்சு வளர்த்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த வீட்டில் ஆண்களுக்கு பெண்களுக்கு எல்லாருக்குமே பிரச்சனை, சண்டை சச்சரவு, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துன்னே இருக்கும். ஒரு வீட்டில் நிம்மதியே இருக்காது, ஒரு அமைதியும் இருக்காது, ஏதாவது ஒன்று ஏட்டுக்கு செட்டு இருக்கும். காரணம் அந்த வீட்டில் தெய்வம் இருக்காது, இல்லைன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கும். அப்போது அந்த வீட்டில் என்ன காரணம், ஏன் எதனால நடக்குதுன்னா இப்போ வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாம் ஆசையாக என்ன பண்ணுறாங்க, பப்பளி பழம் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் எல்லாமே நோய் நிறைய, அதான் பப்பளி சொல்லலாம், நிறைய நோயை குணப்படுத்தக்கூடிய இது பப்பளி. அடுத்து என்ன பண்ணுறாங்க கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலை என்ன பண்ணுறாங்க வீட்டில் எடுத்து உடனே யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி முருங்கை மரம் என்ன பண்ணுறாங்க வச்சு இது பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த 3 மரங்களும் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பிரச்சனை தாங்க. என்னை பற்றி தான் அடித்து சொல்லுவேன். காரணம் என்னன்னா முருங்கை மரம் அந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய முருங்கை மரங்கள்லாம் வீட்டில் வச்சுக்குவாங்க. இந்த பேய் பிடிச்சவங்களாம் பார்த்தோன்னா பேய் ஓட்டும் போது என்ன பண்ணால் டக்குன்னு போய் முருங்கை மரத்தில் ஏறி உக்காந்துக்கும் பேய். ஏன்னா முருங்கை மரத்தில் பேய் குதி கொள்றதுக்கு அது ஈர்ப்பு, அதில் தான் உட்கார அதிகமாக. அதனால் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வீட்டில் முருங்கை மரத்தை வச்சு வளர்த்துறதுனால என்ன ஆகுனா அந்த வீட்டில் பேய்ங்க எங்கே இருக்கிற போகிற இதுங்களாம் செத்தவங்களாம் வந்து அந்த இடத்துல குதி கொள்வாங்க. அப்போ அந்த வீட்டில் குதி கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கிற தெய்வங்கள் தேவதைகள் எல்லாம் வெளியே போயிடும். அப்போ உடனே என்ன ஆகும், அந்த வீட்டில் சண்டை வரும், இல்லை பிரச்சனைகள் வரும், கணவன் மனைவி சேர ஓட்டாது, ஏதாவது ஒரு சிக்கல் வரும், இல்லை இவங்க நல்லாவே இருக்கும், திடீர்னு கோவம் வரும், சண்டை வந்துடும், உடனே அடித்தடி வரும். கோயிலுக்கு போனால் ஒரு 4 நாள் நிம்மதியாக இருப்பாங்க, திரும்ப வீட்டில் வந்து அதே மாதிரி ஆயிரும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அந்த முருங்கை மரம். அந்த முருங்கை மரம் நான் என்னன்றேன்னா வீட்டுக்கு வெளியே எங்கன்னா நிலத்துல வச்சிங்க அந்த இடத்துல எடுத்துனேன்னா முருங்கை மரம் வந்து பல்லாயிரம் நோய்களை குணப்படுத்தக்கூடிய அபூர்வமான மூலிகை. அந்த மூலிகை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு கூடாது தான் இருந்தாலும், பட் இருந்தாலும் அந்த முருங்கை மரத்தினால எவ்வளோ பாதிப்பு இருக்குது, அந்த பேய் ஆத்மாக்கள்லாம் அதில் உட்காரக்கூடிய விஷயம்னால அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அடுத்து பெண்களுக்கு வந்து எப்பவுமே பப்பளி பழம், பப்பளி வந்து பார்த்தோன்னா பெண்களுக்கு எப்பவுமே ஆகாது. யார் ஒருத்தர் வந்து பப்பளி மரம் வீட்டில் வளர்த்தின்னுக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து பெண்களுக்கு ரொம்ப பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு கணவன் மணி பிரச்சனை, ஏதாவது வீட்டில் ஏதாவது கோவத்தன்மை, இந்த மாதிரி ஏதாவது உருவாக்கி விட்டுரும். அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆண்களுக்கு வந்து கறிவேப்பிலை அதே மாதிரி ஆண்கள் வந்து கறிவேப்பிலை செடி யார் வீட்டில் இருக்கோ அவங்களுக்கு பார்த்தோன்னா ஏதாவது கோவத்தன்மை வரும், சண்டை சச்சரவு வரும், ஏதாவது ஒரு சிக்கல் உருவாக்கி விட்டுனே இருக்கும். என்னை பொறுத்தவரை வீட்டில் வந்து சில செடிகள் வந்து எவ்வளோ செடிகள் இருக்குது, அபூர்வமான வசி சக்தி சம்மந்தப்பட்ட துளசி, இந்த மாதிரி துளசி வைங்க, அலரி வைங்க, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை. அலரி செடி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வசித்தன்மை இருக்கணும், பூ, குண்டு மல்லி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீட்டில் அழகாக பார்க்கறதுக்கு இதை சோத்து கத்தலை இந்த மாதிரி வச்சிங்க. கண்டிப்பாக இந்த 3 செடி யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் கண்டிப்பாக பணம் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி பணம் பிரச்சனை ரொம்ப கஷ்டமாக தான் வரும் என்னை பொறுத்த வரையும். அதே மாதிரி அந்த வீட்டில் சண்டை சச்சரவு வரும். ஏன்னா கணவனுக்கும் மனைவிக்கும் ஆகாத மூலிகைகளையும் அதில் இருக்குது. அதே மாதிரி காற்று கருப்பு பேய் பிசாசி எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள குதி கொண்டுரும். அதனால் எதனால் தேவையே இல்லை நமக்கு அப்படிப்பட்ட மூலிகை. நீங்கள் எங்கன்னா வீட்டுக்கு வெளியே வச்சிங்க, நம்ம வீட்டை சுற்றி வீட்டை விட்டு பக்கத்தில் நிலத்தில் வச்சிங்க, நிலத்தில் வச்சா கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வீட்டை ஒட்டி உடல் நம்ம ரீதியை நம்ம அதை போய் உரைக்கும் போது தடுக்கும் போது நம்ம காற்று சுவாசிக்கும் போது நமக்கு அந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி காற்று கருப்பு பேய் பிசாசெல்லாம் வந்து முருங்கை மரத்தில் இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வீட்டான வராது. நிறைய வீட்டுகளில் பேய் மடிக்கு வந்து உக்காந்துரும். நீ ஓட்டும் போது போய் மேலே முருங்கை மரத்தில் ஏறி உக்காந்துக்கும், திரும்ப நம்ம சாமியாருங்க ஓட்டிட்டு பின்னாடி பார்த்தா திரும்ப மேலே உக்காந்துரும். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதனால் நீங்கள் தயவு சொல்கிறேன் மக்களே, நீங்கள் யாராவது இந்த வீட்டில் இந்த 3 செடி இருந்தால் கண்டிப்பாக தூக்கி எறிஞ்சிருங்க. அதுக்கு பதில் நீங்கள் தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட மூலிகைலாம் வீட்டில் வைங்க. தெய்வத்துக்கு சம்மந்தப்பட்ட மூலிகை வச்சுட்டு அந்த இடத்துல இன்னொன்று பார்த்தோன்னா வீட்டில் எப்பவுமே வீட்டை சுற்றி கூட பார்க்கறதுக்கு அழகாக இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறேன்னா வீட்டு உள்ள மட்டும் நல்லா அழகாக வச்சிருங்க. வெளியெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கலியஜாக வச்சுக்கிறது. எப்பவுமே வீடுன்னு இருந்துட்டா உங்கள் இடம் ஃபுல்லாக பார்த்தோன்னா அழகா. நீங்கள் கேரளா சைடில் போய் பாருங்கள், எவ்வளோ அழகாக ஆனந்தமாக இருக்கும். அந்த காற்றுலாம் பார்த்தோன்னா சுவாசிக்கும் போது எவ்வளோ அற்புதமாக இருக்கும், சுவாசமாக இருக்கும். அதே மாதிரி அங்கே இருக்கிற இவங்களுக்கெல்லாம் போய்
போய் பாருங்க, அந்த மூலிகையுடைய வாசத்துல நோய் கம்மியா இருக்கும். அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து பாருங்க வசி சக்தி, முடிங்களாம் பாரு அதிகமா இருக்கும், முகமே பார்த்தா ஜெலிக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு இயற்கை. நீங்க வீட்டை சுத்தி நல்ல நல்ல மரங்கள், எவ்வளவு மரம், இந்த புங்க மரம்லாம் எவ்வளவு அற்புதம், மாமரம், முங்க மரம், தேக்கு, இதெல்லாம் ரொம்ப வசி சம்பந்தப்பட்டது. அதே தெய்வ சம்பந்தப்பட்ட இந்த புங்க மரம்லாம் இருக்குது பாருங்க, வில்வ மரம்லாம் வைங்க. ஆனா தயவுசெய்து சொல்றேன், அது வெட்டக்கூடாது. முடிஞ்ச வெட்டி அதை அப்படியே வளர்த்தின்னு வாங்க, வெட்டக்கூடாது சொல்லிருங்க, அதை விட்டுருங்க. இல்லைன்னா வேற ஏதாவது சாதாரண மூலிகை, எவ்வளவு மூலிகை இருக்கு. அதே மாதிரி வேப்ப மரம் இருக்கலாம் வீட்டை சுத்தி, தென்னை மரம், இதெல்லாம் ரொம்ப அற்புதமான மூலிகை. நீங்க வந்து வீட்டை சுத்தி பார்த்தோன்னா அப்படியே ஜில்லு காற்று சுவாசியமா இருக்கணும். அப்பதான் நோய்கள் குணமாகும். நம்ம வளர்ந்த பண்ணி நாத்தத்தி இதையும் இருந்தும்போது தான் நம்ம உடல் ரீதியா எல்லா நோய்கள் வர்றது. அதனால இயற்கையை நல்லா கண்டிப்பா வீட்டை சுத்தி நல்ல மரம் வைங்க. நல்ல நல்ல மரங்களை வச்சு அதோடைய காற்றை நம்ம உள்ள சுவாசிக்கும் போது நம்ம உறுப்புகள் ஆனந்தம் அடையும். அதே மாதிரி ஆனந்தம் அடைஞ்சா வீட்டுல நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி தெய்வாட்டெல்லாம் எப்பவுமே நல்லா சொல்றேன், மூலிகை இருக்கிற இடத்துல தான் தெய்வங்கள் நல்ல வசியாகும்னு நான் அப்பப்போ சொல்லி நிற்கிறேன். அந்த மாதிரி தெய்வ சம்பந்தப்பட்ட மூலிகை வீட்டை சுத்தி வைங்க, கண்டிப்பா வீடு அற்புதமா இருக்கும். இது தேவையில்லாத இந்த மூலிகை நீங்க வீட்டுல வச்சு மன கஷ்டப்படாதுங்க, பணம் பிரச்சனை வரும், வீட்டுல சண்டை சச்சரவு வரும், ஏதாவது ஒரு சிக்கலை உங்களை உற்பத்தி பண்ணி வந்துடும். அதனால தயவு சொல்ற மக்களே, இந்த 3 மூலிகை இருந்தா அவாய்ட் பண்ணிருங்க. மற்ற இயற்கையான மூலிகைகள் நிறைய இருக்கு, அதெல்லாம் தேடி எடுத்துன்னு வந்து வீட்டை சுத்தி பார்த்தா எந்த நேரமும் மூலிகை இருக்கணும், நல்ல வாசனை திரவம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தா அந்த வீட்டுல எந்த சண்டை சச்சரவு எதுவுமே வராது, யாருக்கும் நோய் நொடி இருக்காது, வீடு பார்த்தோன்னா அற்புதமா இருக்கும். யாராவது வெளியிலிருந்து வந்து பார்த்தா கூட ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும். அப்படியே அவங்க வரும்போதே அழகா இருக்கிற அந்த இடத்துல உக்காந்தா எப்படி நம்ம இந்த மரத்துல வந்து உக்காந்த உடனே அந்த காத்து இது எவ்வளவு ரசிக்கிறோம், அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுகளையும் நல்ல அற்புதமான மூலிகை வைங்க. இந்த 3 மூலிகை இருந்தா கண்டிப்பா அவாய்ட் பண்ணிட்டு வேற மூலிகை வச்சுங்க. ஓம் கணபதி, ஓம் காளி, ஓம் நமச்சிவாயா.